அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாளுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கும் இறைவா போற்றி. வாழ்வுக்கு ஏது சாவு? பார்ப்பதற்கு முன் சில விஷயங்கள். ஒன்று, நாளை திருப்புடைமருதூரில் திருப்புடைமருதூர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் முக்கூடல், திருநெல்வேலி முக்கூடல் பக்கத்தில் இருக்குது. அந்த திருப்புடைமருதூரில் உலக புகழ்பெற்ற அந்த சிவன் கோயிலில் நம்மளுடைய ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக வளர்பிறை பிரதோஷம் அன்னைக்கு இனிமேல் உணவு கொடுக்கணுன்ற முடிவு எடுத்தனால நாளைக்கு முதல் வளர்பிறை பிரதோஷம் அன்னதான நிகழ்வு துவக்கி வைக்கப்பட உள்ளது. அந்த விழாவை திரு சக்திவேல் ஐயா அவர்கள் துவக்கி வைக்க இருக்கின்றார். ஸ்ரீலிபுத்தூர் சக்திவேல் சார், அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. 5 to 6, 6:15 அந்த பிரதோஷ பூஜை முடிந்த பிறகு 6லேருந்து 6:15க்குள்ளே நம்ம அந்த உணவு பரிமாறக்கூடிய விஷயத்தை நாம் நடத்திடுவோம். ரிக்வஸ்ட் என்ன, நம்ம ஆட்கள் வரும்போது தட்டு எடுத்துருவாங்க. நம்ம உள்ளூர் ஆட்களை போய் நீ தட்டு எடுத்துருவானா என்ன பிச்சைக்காரன்னு கேட்பாங்க, நம்மளை பற்றி தெரியாது அவங்களுக்கு. ஸோ தண்ணி தட்டு நிச்சயமாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. 2வது விஷயம், நாளைக்கு 10 பசு, நாட்டு பசு 10 சிவாலயங்களுக்கு கொடுக்கப்பட உள்ளது. திருநெல்வேலி சுற்று வட்டாரத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட உள்ளது. சிவன் கோயிலுக்காக. நாளை மறுதினம் கன்னியாகுமரியில் உள்ள கருங்கல் என்கின்ற இடத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு சிவன் கோயில் வைத்து 6 சிவன் கோயிலுக்கு 6 பசு கொடுக்கப்பட உள்ளது. ஸோ நாளைக்கு 5 செப்டம்பர் 2025 அன்று நடைபெறவுள்ள திருப்புடைமருதூரில் நடைபெறவுள்ள விழாவுக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும். வருக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நல்ல உணவு சென்னையிலேருந்து கூட்டு வந்து சமைக்கிறோம். இல்லை இவங்க யாருமே சிகரெட்டு, குடி இந்த பழக்கம் இல்லாதவர்கள். அம்பாசமுத்திரம், எங்கள் ஊர் அம்பாசமுத்திரம் ஆட்கள் போல் குடிகாரர்களை வைத்து இனிமேல் சமைக்க மாட்டோம் என்பதை முடிவெடுத்ததால் இந்த விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். 2வது 2 நாளைக்கு முன்னாடி சக்தி களம் அப்படின்னு ஒரு சக்தி களத்தை அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருந்தேன். ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் அந்த வார்த்தை தப்புன்னு சொல்லிட்டு. களமுக்கு ரெண்டு களம் இருக்குது. நான் அதில் உபயோகப்படுத்த களம் சரியான களம் தான். நீங்கள் உங்களுடைய சுட்டி காட்டமைக்கு நன்றி, சுட்டி காட்டியதுக்கு நன்றி. பட்டு நான் தவறாக அந்த வார்த்தையை உபயோகிக்கவில்லை. 2வது எனக்கு எதுவும் தெரியாதுன்னா கூட தமிழில் நான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கு. எனக்கு மேபி இலக்கணம்லாம் இப்போ மறந்து போயிருக்கலாம். ஆனால் தமிழ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுவும் என்னுடைய தமிழ் எழுத்தாற்றல் நான் உண்மையிலே மெச்சுக்கொள்ளலாம். எனக்கு நேரம் இல்லைன்னா நிறைய தத்துவார்த்தமான விஷயங்களை என்னால் எழுத முடியும். பேசுவதை விட அது எழுதுவதில் நிறைய கரெக்ஷன் பண்ணி ரொம்ப அழகாக அதை கொண்டு வர முடியும். மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு எழுத்துக்காக சொக்கலிங்கம் எழுத்துக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்போது ஏதாவது பண்ணுவேன் ஷுவராக. இப்போ என்னுடைய அப்பாவுடைய தாத்தாலாம் பார்த்திங்கன்னா, சின்ன தாத்தாலாம் பார்த்திங்கன்னா, அவர் தினமணியோட ஃபஸ்ட் எடிட்டர். 2வது அவர் தென்காசி சட்டமன்றத்தில் 1937 எம்எல்ஏவாக இருந்தார். அவர் 2-3 பத்திரிகை நடத்தியவர். மணிக்குடி, தினசரி போன்ற பத்திரிகைகளை, சுதேசமித்திரன்லேயும் பெரிய பங்காற்றியவர். அப்படிப்பட்ட ஃபேமிலியில் அவருக்கு பேனா மன்னன்னு அவருக்கு பேர். அந்த ஃபேமிலியில் எழுத்து தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் தவறு பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். அது உறுதி கொடுக்குறேன். ஷுவராக எனக்கு சில விஷயங்கள் இருக்குது தமிழில் யாருமே தொடாத சில இடத்த எழுதணும்னு ஆசைப்பட்றேன். அது குறித்து எழுதுவேன். நம்பர் 3 அமெரிக்கா, இந்தியா. அமெரிக்கா ரொம்ப கிள்ளுக்கிறியாக டீல் பண்ணிட்டுருக்காங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதாவது அமெரிக்கானா ஒட்டுமொத்த அமெரிக்கா இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரம்ப் நிர்வாகம் தான். அது குறிப்பாக ட்ரம்ப்பு தான். இதுக்கு முன்னாடி சீனா நம்ம வீரர்கள் 20 பேரை கொண்டபோது சீன பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம பேசியிருந்தோம். எதிரி நண்பன். இன்றைக்கி ரஷ்யா நமக்கு ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னால அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு சைனா. அதனால் சைனாவிலேருந்து இனிமேல் நமக்கு த்ரெட் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன்.
ஏன்னா அவங்களுக்கு அவங்க பொருட்களை விற்கணும், அவங்க சந்தையை டபுள் ட்ரிபிள் ஆக்கணும் இந்தியாவுக்கு. இந்தியா தான் பெரிய சந்தையாக இருக்க முடியும் சைனீஸ் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அந்த வகையில் அமெரிக்கா வந்து நம்மளை வந்து அடிமையாக்கணும்னு நினச்சிருக்காங்க. அது ஒத்துக்கலை. அந்த வகையில் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. நம்பர் 2, 200 ஆண்டு காலம் நம்ம தனியாக நின்று எல்லாம் பிரிஞ்சு கிடந்து பிரிட்டிஷை வந்து எடுத்து நின்னோம். இப்போ எல்லாம் ஒன்றா இருக்கும். அமெரிக்கா வந்து மண்ணாங்கட்டது ஆயுதங்கள், உங்கள் ஆயுதங்கள் என்ன வேணால் வச்சுங்க, நாம் வந்து சண்டைன்னு வரும்போது அப்போ நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படி சொன்னாங்க. ஏன்னா நமக்கு 50% வரி விதித்து நமக்கு வந்து சங்கடத்தை உண்டு பண்ணி அந்த ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னா நைக்கு ஷூஸு, லெவைஸு, கஸ்ஸு, அப்புறம் வந்து டாமி ஹில்ஃபிகர் ஷர்ட்டு, கேப் ஷர்ட்டு, ரால்ஃப் லாரன் ஷர்ட்டு, கோக்கு, பெப்சி, அப்புறம் கின்லி, அக்வாஃபினா மினரல் வாட்டர் பாட்டிலு, மெக்டொனால்ட்ஸு, கேஎஃப்சி, பீஸா ஹட்டு, டொமினோஸ் பீஸா, ஸ்டார்பக்ஸு இதெல்லாம் உபயோகிக்கக்கூடாது. மேலும் ஆப்பிள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. டெல்லு, ஹெச்பி யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் வந்து நம்ம கோல்கேட் யூஸ் பண்ணுவோம், கோல்கேட் யூஸ் பண்ணாதீங்க. இந்தியன் ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கில்லெட்டு ஷேவிங் ஃபோம், ஷேவிங் லோஷன் யூஸ் பண்ணாதீங்க. ஜான்சன் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டுக்கிறது ஒரு அமெரிக்கன் ஷர்ட்டு, நான் வாங்கிட்டேன், வேறு வழி இல்லை, இது கிழிச்சு போட முடியாது, இனிமேல் நான் வாங்க மாட்டேன். நம்பர் 1. நம்பர் 2, கோல்கேட் வந்து இப்போ என் பேக்கில் இருக்க வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இனிமேல் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது விக்ரோ வஜ்ரதந்தி மாதிரி ஏதாவது ஒரு பொருளை யூஸ் பண்ண வேண்டியதான். ஒன்றும் பல்லுலாம் கெட்டு போக போகல. அமெரிக்கா கோல்கேட் தான் பெஸ்ட்டு, நம்மளது ஒரு சில அது மாதிரி கான்செப்டே கிடையாது. அதுக்கப்புறம் நைக் ஷூஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூஸு. இனிமேல் வாங்க மாட்டேன். இந்த ஷூ வந்து தேஞ்சு போகிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டுருவேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். நான் கோக், பெப்சி சாப்பிட்றதில்ல. அக்வாஃபினா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு தோணி அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். கின்லேயே நான் யூஸ் பண்ணல. நீங்களும் வந்து ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஹோட்டலில் நடத்துகிறவங்க எல்லாருமே அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை நாங்கள் குவிட் பண்ணுறோம், நாங்கள் வந்து அதை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். கோல்கேட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா எல்லாருமே கோல்கேட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். தயவுசெய்து வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இதுதான் வந்து நம்முடைய தேசப்பற்றை காண்பிப்பதற்கான ஷோகேஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு டைமு. நான் சொல்லி ஒரு 100 பேர் இருந்தால் கூட அது எனக்கு வெற்றி தான். நிச்சயமாக அது 100 வந்து 1000 ஆக்கணும், 1000 லட்சமாக்கணும், லட்சத்தை கோடியாக்கணும். அப்போ தான் அந்த நாய்களுக்கு அறிவு வரும். அந்த ட்ரம்ப் என்ற ஒரு முட்டாளுக்கு வந்து அறிவு வரும். இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏதோ வந்து பீனட் எடுத்து போட்டால் சாப்பிட்டு போகிற மங்கி நினச்சிட்டு இருக்கான். வி ஆர் நாட் மங்கி அப்படின்றத அவருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோம். நம்மளும் ஹியூமன்ஸ் தான் அப்படின்றத நல்ல பெரிய லெவலில் நம்ம இதை வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் இது பாடம் புகட்ட முடியும். இதுக்கு அடுத்ததாக 4வது விஷயம் வந்து 17/9/2025 அன்று புதன்கிழமை காலைல 10:30 மணிக்கு திருப்பதிக்கு கொடை எடுத்துகிட்டு போகிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. யானை கவுனி தாண்டுகின்றது. யானை கவுனி, அதாவது திருப்பதி கொடை கவுனி தாண்டுகின்றது அப்படின்னா அதோடைய அந்த ரொம்ப பாரம்பரியமான விழா, அது பெரிய விழா. இந்த முறை நடைபெற உள்ள விழாவில் தமிழக ஆளுநர் திரு RN ரவி அவர்களும் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்களும் கலந்து கொள்ள இருக்காங்க. அது என்னுடைய தலைமையில் நடைபெற உள்ள விழா. வாய்ப்பு இருப்பவர்கள் 17/9/2025 அன்று காலைல 10 மணிக்கு சின்ன கேசவ பெருமாள் கோயில் அப்படின்ற கோயில்கிட்ட வந்துட்டிங்கன்னா அங்கே அந்த கோயிலில் தான் வச்சு மேடை போட்டு அந்த ஃபங்க்ஷனு. இதுக்கான டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால், இது பாரிஸில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். 9840394600 98-403-94-600 நம்பருக்கு கேளுங்க. உங்களுக்கு அவங்க கம்ப்ளீட் அந்த லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு அந்த இன்விடேஷனை உங்களுக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஒரு கோவில் இருக்கின்றது. அது ஒரு நீங்கள் எல்லாருமே போக வேண்டிய கோவில். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது தமிழ்நாட்டில் இல்லை. நிச்சயமாக எல்லோரும் போகணும். நான் வந்து உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அந்த கோயில் போயிட்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து குழந்தை வேணும்,
அதாவது ஒரு கோரிக்கையோடு போங்க, பல கோரிக்கையோடு போகாதீங்க. அது ஒரே கோரிக்கையில் வந்து 100 கோரிக்கையை இன்பில்ட் பண்ணி புத்திசாலித்தனமாக கேட்குற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஒரு கோரிக்கையோட அந்த கோயிலுக்கு போங்க. அது வந்து ஒரு அந்த கோரிக்கையை அந்த கோயில் போனால் நிறைவேறும். அது கடனா ஏதோ ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணால் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. வழக்கு, பணம் வரணும், பணக்காரனாகணும், ஏதோ ஒரு விஷயம். இது வந்து என்னுடைய டீமை சேர்ந்த சரவணன், சாய் சிவா, கௌரி, புவனா, சத்யா, ராஜேஸ்வரி சடையப்பன், அப்புறம் இளையராணி, வள்ளி, ரமேஷ்குமார் குடியாத்தம், சண்முகவேல் சார் திருப்பூர், இவங்க ஒரு டீமாக வந்து இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து சென்னை அந்த சுற்று வட்டாரத்தை மையமாக வைத்து, இன்னொன்று வந்து சேலம், திருப்பூர் சுற்று வட்டாரத்தை மையமாக வைத்து. இது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற கோவில். ஆனால் தமிழர்களின் கால் வந்து அந்த இடத்துல அதிகமாக படலை என்பதுதான் உண்மை. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான டெம்பிள். நம்பர் 1. நம்பர் 2 வந்து அங்கே போகக்கூடிய பெண்கள் சுடிதார் அணிந்து போங்க. சுடிதார் எனக்கு புடவை கட்டி தான் பழக்கம்னா கொஞ்சம் டஃப். ஒரு 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 விஷயம் இருக்காதுல, சுடிதார் அணிந்து போகிறது சிறப்பு. ஆண்கள் வந்து வேஷ்டி வேண்டாம், பேண்ட் போட்டு போங்க. நம்பர் 2 வந்து செவ்வாய்க்கிழமை போகிறது சிறப்பு. இது குறித்த விவரங்கள் உங்களுக்கு தெரியணும், அதாவது கோயிலெலாம் என்னன்றதை இப்போ நான் டிஸ்க்ளோஸ் பண்ணலை. அதை நான் வந்து என்னோடய டீம்கிட்டே ஒன்று நான் டிஸ்க்ளோஸ் பண்ணேன். நேற்று தான் அந்த டீமை ஃபார்ம் பண்ணோம். ஸோ அது அந்த டூர் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 98 403 94 600 98 403 94600 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும். இது 2 மெத்தடாலஜி உண்டு. ஒன்று சென்னை டு மேங்களூர் ஃப்ளைட்டில் போகலாம். மேங்களூருக்கு மேபி கோயம்புத்தூர் கூட ஃப்ளைட்டில் எனக்கு தெரியாது. இல்லை கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸு, டெம்போ ட்ராவலரில் போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து மேங்களூருக்கு ட்ரெயினில் போய்ட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம். நிறைய மெத்தடாலஜி இருக்குது. சென்னையிலேருந்து அதே போல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். கூட்டமாக போங்க. அது ஒரு பெரிய ஒரு மாரல் சப்போர்ட்டு. தனியாக எங்கே போனாலும் தனியாக போகிறோம், நான் தனியாக தானே வந்தேன், தனியாக தானே போக போகிறேன்றதுலாம் விஷயம் இல்லை. நாளைக்கு செத்தா 4 தூக்கத்துக்கு 4 பேர் வேணும். இந்த 4 பேராவது சம்பாதிச்சிங்க. முடிஞ்சால் 4 பேருக்கு பணம் போட்டு கூப்பிட்டு போங்க. சொக்கலிங்கம், இப்போ நான் வந்து நம்பி போகிறேன், நடக்கலை அப்படின்னா உங்கள் டூருக்கான செலவு நான் கொடுக்குறேன். இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அண்டு நான் இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய விஷயம். நான் இப்போ ஆக்சுவலாக இன்னும் 2-3 விஷயம் இருக்குது. இதுவே கொஞ்சம் 13 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய அந்த கதையை முடிச்சுட்டு நம்ம அடுத்த விஷயத்தை நம்ம பேசுவோம். என்னன்னா வந்து சிரிப்பு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஜப்பானில் ஒரு துறவி இருந்தார், அவர் பேர் ஒட்டேன்னு சொல்லிட்டு. அவர் எங்கே போனாலும் சிரிப்பார். சிரித்தா மழை பெய்யும், மழை பெஞ்சால் அந்த ஊர் சுபிக்ஷமாகிடும். அதான் லாஃபிங் புத்தான்னு சொல்கிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து இருப்போம். அதுக்கு வந்து ஒரு வயிறு பெருசாக சிரித்த மாதிரி இருப்பார். அவருக்கு வந்து நம்ம பூஜை ரூமில் போட்டு வச்சு பூ வச்சுலாம் சாமி கும்பிட்டுருப்போம். அவர் ஒரு ஜென் மாங்க். இதே போல் அந்த ஊரில் ஒரு 3 துறவிகள் இருந்தாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எங்கே போனாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க போவாங்க, ஒரு இடத்துல ரொம்ப இறுக்கமாக இருக்கும், சிரிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய இறுக்கம் தளர்ந்துடும், எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க எங்கே போனாலும் ஆனந்தமாக காரணமே இல்லாமல் சிரிப்பாங்க. சிரிக்கிறதுக்கு எதுக்கு காரணம்னு கேட்பாங்க. கேட்டால் நம்ம தானாக சிரிச்சிருக்கோன்னா பைத்தியம் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல அவங்க வந்து காரணமே இல்லாமல் சிரிக்கக்கூடியவர்கள். அது ஒரு அற்புதமான சுகானுபவம்னு சொல்லக்கூடிய ஆட்கள். அப்படிப்பட்ட அந்த 3 பேரில் இது வந்து அப்படிப்பட்ட அந்த 3 பேருமே நீண்ட பயணம், ரொம்ப நாள் பயணப்படுறாங்க. ஒரு நாள் வந்து அந்த 3 பேரில் ஒருவர் இறந்து போய்ட்டார். இறந்து போய்ட்டான்னு தெரிஞ்சோடனே அவரை படுக்க போடுறாங்க. அவரை சுற்றி 2 துறவிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு கூட்டம் அலமோதுது. அவர் அழகாக படுக்க வச்சு எல்லாம் அவரை சுற்றி பூலாம் வச்சதுக்கப்புறம் 2 பேரும் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மக்கள்லாம் கோவம் வருது. என்னடா அது பைத்தியக்காரனாக இருக்காங்க, கூட இருந்தவங்க செத்து போயிட்டா அழாமல் சிரிச்சுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு.
அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து வாழ்வுக்கு ஏது சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தத்துவார்த்தமான சில விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று, நாங்கள் இப்போ நீங்கள் எல்லோரும் அவர் இறந்த பிறகு ஏன் சிரிக்கிறேன்னு கேட்குறீங்க. நாங்கள் 3 பேருமே உயிரோடு இருக்கும்போது யார் முதலில் இறக்க போகுது என்று பேசிக்கொண்டோம். அந்த போட்டியில் அவர் ஜெயிச்சிட்டார். அவர் ஜெயிச்சதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதனால் நாங்கள் சிரிக்கிறோம். நாங்கள் எப்போதும் சிரித்தே வாழ்ந்தோம். இப்போது எங்களுடைய நண்பரை சிரித்தபடியே வழி அனுப்பிக்கின்றோம். பெரிய வெற்றி பெற்றுட்டார். இறந்து போயிட்டார். எவ்வளோ பெரிய வெற்றி அது. எங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அப்போ அவர் தானே வின்னர். அவர் சார்பாக நாங்கள் சேர்ந்து சிரிக்கிறோம். நாங்கள் அவர் இறந்ததாக நினைக்கவில்லை. அதிலும் குறிப்பாக வாழ்வுக்கு ஏது சாவு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ வந்து ஊர் மக்கள்லாம் சரி நீங்கள் எதாவது பண்ணிட்டு போங்க, அந்த சன்னியாசி வந்து குளிப்பாட்டி அனுப்புறதான முறை நம்ம ஊர் பழக்கணும் போது இல்லை ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவர் சாகத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாரு, என் உடம்பை குளிப்பாட்டக்கூடாது, எப்படி இறக்கணும் அப்படியே வந்து எனக்கு கொண்டு போய் எரிச்சிடுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஊர் மக்களும் வேறு வழி இல்லாமல் அவங்க சொன்னபடி அவரை எரிப்பாங்க. எரிச்சோன்னே பார்த்திங்கன்னா அவர் உடம்பில் வந்து அந்த தீ பட்ட உடனே அந்த உடையிலேருந்து யாருக்கும் தெரியாமல் அவர் பட்டாசுகளை மறைத்து வைத்திருந்ததால் அந்த பட்டாசுக்கெல்லாம் வெடிக்கும், ராக்கெட் போகும், புஸ்வானம் வரும். அப்போ அதை பார்த்து மக்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அவன் அந்த ஏற்கனவே 2 சன்னியாசியும் சிரித்து டான்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த மக்களும் அவங்க கூட டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ வந்து மக்களுக்கு வந்து அந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இறப்பு என்பது உண்மையிலே இறப்பு அல்ல, அது புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். அதை கொண்டாடி மகிழ வேண்டும். இறப்பு வரும்போது அதை மகிழ்ச்சியாக வரவேற்கும் மனப்பான்மை நமக்கு வந்துவிட்டால் இறப்பு கூட தன் கொல்லும் சக்தியை இழந்துவிடும். அதற்கு பதிலாக நீங்கள் அதை கொண்டு விடுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போது நான் இதன் மூலமாக சொல்கிறது 2 விஷயங்கள் தான். ஒன்று, சிரிக்க பழகுங்கள். எந்த அளவுக்கு சிரிக்கிறீங்களோ எல்லா சூழ்நிலையுமே சிரித்த முகமாக இருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு சுகானுபவத்தை கொடுக்கும். 1. 2வது விஷயம், சிரிப்பதற்கு காரணம் தேடாதீர்கள். அந்த முதல் விஷயத்தில் 2வது விஷயம் வந்து சிரிப்பதற்கு காரணம் தேடாதீர்கள். சிரிப்பதற்கு காரணம் தேவையில்லை. 2வது விஷயம் வந்து இப்போ நம்ம வந்து வாழ்வுக்கு ஏது சாவுன்னு சொல்கிறீங்க சொக்கலிங்க. சாவு வந்தால் சாவுன்னு நினச்சாலே எல்லோரும் பயப்படுறாங்கல்ல. ஒருத்தர் இருக்கான் பையனை கல்யாணம் பண்ணணும், இன்னொருத்தர் இருக்கான் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இன்னொருத்தர் எனக்கு குழந்தை பிறக்கணும், என் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, என் வீடு கட்டணும், கடனும் அடையலை. அப்போ அவனுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அவன் பயப்படுவான்ல. அப்படின்னும்போது மரத்தை வைத்தவன் தண்ணி ஊற்றுவான். நாம் வந்து இந்த பூமிக்கு வரும்போது எந்த கமிட்மெண்ட்ஸோட வரல, போகும்போது எந்த கமிட்மெண்ட்ஸோட போக போகிறதில்ல. அப்போ இந்த இடத்துல அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கனால தான் வந்து அது ஒரு பலுவாக இருக்கின்றது. அது நடக்கும். நீங்கள் இல்லைனா அதுக்காக வந்து உங்களோட மனைவி உடன்கட்டை ஏற போகின்றாலா? நீங்கள் நம்பக்கூடிய உங்களுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள், நண்பர்கள், நண்பிகள் எல்லோரும் வந்து உங்க கூட செத்து போகிறாங்களா? இப்போ செத்து போகிறாங்களா மருந்து குடிச்சு? எதுவும் நடக்க போகல. நீங்கள் இறக்க போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் தனியாக போகிறீங்க. அப்போது இது எல்லாமே வந்து ஒரு இடைச்செருகல்கள், எல்லா உறவுகளுமே. அப்போ அந்த உறவுகள் நமக்கு இல்லை அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிட்டாச்மெண்ட் வந்துடும். உறவுகள் இருக்குது, இருந்தாலும் அளவோடு அப்படின்னும்போது ஒரு டிட்டாச்மெண்ட் நிச்சயமாக ஏற்படும். அந்த உறவுகளுக்காக தான் நாம் இல்லைனா அந்த உறவுகள் இல்லை அப்படின்னா அது அட்டாச்மெண்ட் லைஃப். அப்போ வந்து உங்களுக்கு மரணம் என்பது ஒரு பயத்துக்குரிய விஷயமா இருக்கும். பாயிண்ட் வந்து நீங்கள் இது போன்ற இடங்களில் மரணம் வரும்போது வரட்டும், மரணத்திற்காக வாழ வேண்டாம். அது வாழ்க்கையில் எப்போ வருதோ அதை வந்து நம்மளை சந்திக்கட்டும், நம்ம வந்து அதை ஆற தழுவி அதோடு நம்ம போவோம் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருங்க. அதை போல் நீங்கள் இருக்கணும். மரணத்தையும் வென்றவனாக, மரணத்தையும் கொல்லக்கூடியவனாக, மரணத்துக்கு மேலே ஏறி நீங்கள் உட்காரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து அடிப்படையான விஷயம் சிரிப்பு மட்டும்தான். சிரிப்பை தவிர வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து இந்த மனப்பக்குவத்தை கொண்டு வரதுக்கு உபயோகப்படுத்த முடியாது. நான் பணம் கொடுக்கலாம், தானம் கொடுக்கலாம், தர்மம் பண்ணலாம், அதெல்லாம் எல்லாம் செகண்டரி தான். சிரிப்பு மட்டும்தான். ஸோ சிரிப்பு எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தயவுசெய்து காரணம் தேடாதீர்கள். எதுக்காக ஏதாவது நல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா சிரிங்க. எவ்வளோ சிரிக்கிறீங்களோ, எவ்வளோ சிரிப்பை மேக்ஸிமைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சிறப்பாக இருப்பீங்க. காரணம், வாழ்வுக்கு சாவு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்குள்ள கொண்டாடுவதற்கு சிரித்து கொண்டாடி
வாழும்போது வாழ்ந்துவிட்டு அதன் பிறகு வானுலகம் செல்வோம். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழமுக்கு ஆண்டாளுக்கு நரசிம்மிக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை குற்றாலத்திலிருந்து சந்திக்கின்றேன். நாளைக்கு திருப்படம் மருந்து வரவங்களை நான் நிச்சயமாக சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் பறைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்.